10ஆம் வகுப்பு இயல் 5 முக்கிய வினாக்கள். மொழிபெயர்ப்பு என்பது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது என்று கூறியவர் யார்? மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது. இதை கூறியவர் யார்? மு.கு. ஜெகநாதர். சென்றிருவீர் எட்டுத்திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் யார்? பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என பாடியவர் யார்? பாரதியார். ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் எத்தனை நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன? 5000. தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த சீன பயணியான யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வந்தார்? நரசிம்ம பல்லவன். தமிழுக்கு மொழிபெயர்ப்பு நூல்கள் எந்த மொழியில் இருந்து அதிக அளவில் வருகின்றன? ஆங்கிலம். காசினியில் இன்றுவரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் தந்து என்று பாடியவர் யார்? குலோத்துங்கன். பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆ. சச்சிதானந்தன். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று இது யாருடைய கூற்று? மு.கு. ஜெகநாதர். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் யார்? ராகுல் சாங்கிருத்யாயன். ராகுல் சாங்கிருத்யாயன் வால்காவிலிருந்து கங்கை வரை நூலை எந்த ஆண்டில் எழுதினார்? 1942. ராகுல் சாங்கிருத்யாயன் எந்த சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை நூலை எழுதினார்? ஹஜிராபாக் மத்திய சிறை. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? கணமுத்தையா. கணமுத்தையா அவர்கள் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எந்த ஆண்டில் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்? 1949. 2016ஆம் ஆண்டில் வால்காவிலிருந்து கங்கை வரை நூலை மொழிபெயர்த்தவர்கள் யார்? டாக்டர் என். ஸ்ரீதர் மற்றும் முத்து மீனாட்சி. 2018ஆம் ஆண்டில் வால்காவிலிருந்து கங்கை வரை நூலை மொழிபெயர்த்தவர் யார்? யூமா வாசுகி. எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்கள் மொழியில் சொன்னவற்றை நமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்தது அறிந்து கொள்வதே மொழிபெயர்ப்பு. இக்கருத்தை கூறியவர் யார்? சா. கந்தசாமி. மொழிபெயர்ப்பு எப்போது உருவானதாக கருதப்படுகிறது? உலகில் 4-5 மொழிகள் உருவான போதே. எந்த ஒன்றின் வழியாகவே கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம் ஆகியவை சர்வதேச தன்மை பெறுகின்றன? மொழிபெயர்ப்பு. பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய எத்தனை பழைய தமிழேடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன? 1000. இந்தியாவிலேயே கிடைக்காத சில அரிய தமிழேடுகளும் கையெழுத்து பிரதிகளும் எங்கு உள்ளன? பிரான்ஸ் தேசிய நூற்கூடம். பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் எங்கு இருப்பதாக கூறப்படுகிறது? பிரான்ஸ் தேசிய நூற்கூடம். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பிள்ளைத்தமிழ் நூல்கள் எவை? மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் தமிழேடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன என்ற செய்தியை தந்தவர் யார்? தனிநாயக அடிகள். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் அச்சிடப்படாத நூல்களுள் ஒன்றாக குறிப்பிடுவது எது? சரளி புத்தகம். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் எங்கு இருப்பதாக தனிநாயக அடிகள் குறிப்பிட்டுள்ளார்? பிரான்ஸ். உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற வரி யாரால் பாடப்பட்டது? பாரதியார். நீதிவெண்பா என்ற செய்யுள் பகுதியின் ஆசிரியர் யார்? கா. ப. செய்குதம்பி பாவலர். கா. ப. செய்குதம்பி பாவலர் பிறந்த மாவட்டம் எது? கன்னியாகுமரி. செய்குதம்பி பாவலர் எந்த ஊரை சேர்ந்தவர்? இடைலாக்குடி.
சதம் என்ற சொல்லின் பொருள் யாது? 100. ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளிக்கும் கலை எது? தசாவதானம். செய்குதம்பி பாவலர் எந்த வயதிலேயே செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர்? 15 வயது. செய்குதம்பி பாவலர் எங்கு சதாவதானி என்ற பட்டம் பெற்றார்? சென்னை விக்டோரியா அரங்கம். செய்குதம்பி பாவலர் சதாவதானி பட்டம் பெற்ற நாள் இது? 1907 மார்ச் 10. நீதிவெண்பா பாடலில் மருள் என்ற சொல்லின் பொருள் என்ன? மயக்கம், அறியாமை. நீதிவெண்பா பாடலில் ஆவிக்கு என்ற சொல்லின் பொருள் என்ன? உயிருக்கு. கல்வி எதனை பெருக்குவதாக நீதிவெண்பா கூறுகிறது? அருள். யாருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன? காப்பா செய்குதம்பி பாவலர். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி இதில் பயின்று வரும் அறிவு என்பது எதை குறிக்கிறது? கல்வி. செய்குதம்பி பாவலரின் நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் எங்குள்ளது? இடைலாக்குடி. நீதிவெண்பா எந்த வகையான பாக்களால் ஆனது? வெண்பா. அறிவை திருத்தி என்பதன் பொருள் என்ன? அறிவை செம்மைப்படுத்தி. உயிருக்கு அரிய துணையாய் இருப்பது எது என செய்குதம்பி பாவலர் கூறுகிறார்? கல்வி. கற்றலின் சிறப்பை வலியுறுத்தும் பாடல்கள் அடங்கிய நூல் எது? நீதிவெண்பா. காப்பா செய்குதம்பி பாவலர் வாழ்ந்த காலம் 1874 1950. நீதிவெண்பா பாடலில் துணையாய் நிற்பது எது? கல்வி. திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? திருமறைக்காடு வேதாரண்யம். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 3. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள மொத்த படலங்களின் எண்ணிக்கை 64. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 3363. பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த நூற்றாண்டு எது? கிபி 17ஆம் நூற்றாண்டு. பாண்டிய மன்னன் அவையில் கவிதை பாடிய புலவர் யார்? இடைக்காடனார். இடைக்காடனாரின் கவிதையை இகழ்ந்த மன்னன் யார்? குசேல பாண்டியன். இடைக்காடனார் யாரிடம் சென்று முறையிட்டார்? இறைவன் சோமசுந்தர கடவுள். இறைவன் மதுரையை விட்டு நீங்கி எங்கு சென்று தங்கியதாக புராணம் கூறுகிறது? திருவாலவாய் வட திருவாலவாய். கேள்வியினான் என்ற சொல்லின் பொருள் என்ன? நூல் வல்லான். தார் என்ற சொல்லின் பொருள் யாது? மாலை. முனிவு என்ற சொல்லின் பொருள் என்ன? சினம். நீபவனம் என்பதன் பொருள் யாது? கடம்பவனம். மன்னன் தன் தவறுக்காக யாரிடம் மன்னிப்பு வேண்டினான்? இடைக்காடனார் மற்றும் இறைவன். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய வேறு நூல் எது? வேதாரண்ய புராணம். மதுரை காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 18. கூடர் காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 30. திருவாலவாய் காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 16. இடைக்காடனார் யாருடைய நண்பர்? கபிலர். புதிய நம்பிக்கை என்ற கதையின் ஆசிரியர் யார்? கமலாலயன். கமலாலயனின் இயற்பெயர் என்ன? வே. வேணுகோபாலன். புதிய நம்பிக்கை என்ற கதை யாருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது? மேரி மெக்லியோட் பெத்யூன். உனக்கு படிக்க தெரியாது, இது உனக்குரியது அல்ல என்று சிறுமி மேரியிடம் கூறியது யார்? ஒரு வெள்ளைக்கார சிறுமி. மேரி மெக்லியோட் பெத்யூன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்கா. படிக்க வேண்டும் என்ற உந்துதல் மேரிக்கு எப்போது ஏற்பட்டது? அவமானப்பட்ட போது. மேரி முதலில் கல்வி கற்ற இடம் எது? மிஷன் பள்ளி. மேரி மெக்லியோட் பெத்யூன் எதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார்? கருப்பின மக்களின் கல்விக்காக. கமலாலயன் எழுதிய உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் எதை பற்றியது? மேரி மெக்லியோட் பெத்யூனின் வாழ்க்கை வரலாறு. பெத்யூனின் வாழ்க்கை வரலாறு. மேரியின் தந்தை என்ன தொழில் செய்து வந்தார்? பருத்தி வயலில் வேலை செய்தார். என்றாவது ஒரு நாள் இப்புத்தகங்கள் என்னிடம் பேசும் என்று எண்ணியவர் யார்? மேரி மெக்லியோட் பெத்யூன். மேரிக்கு உயர்கல்வி கற்க உதவித்தொகை வழங்கியவர் யார்? மிஸ் வில்சன். மேரி மெக்லியோட் பெத்யூன் தொடங்கிய கல்லூரியின் தற்போதைய பெயர் என்ன? பெத்யூன் குக்மேன் பல்கலைக்கழகம்.
மேரி மெக்லியோட் பெத்தியோன் கல்வி பணியை பாராட்டி அமெரிக்க அரசு அவருக்கு என்ன கௌரவம் செய்தது? சிலை மற்றும் தபால் தலை வெளியிட்டது. அறிவினா, அறியாவினா, அயவினா, கொளல், கொடை, ஏவல் என வினாக்கள் 6 என்று கூறும் இலக்கண நூல் எது? நன்னூல். ஆசிரியர் மாணவனிடம் திருக்குறளை இயற்றவர் யார் என்று கேட்பது அறிவினா. பத்துப்பாட்டில் பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார் என மாணவன் ஆசிரியரிடம் கேட்டல் அறியாவினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் கேட்பது கொளல் வினா. சாப்பிடுகிறாயா என்று கேட்பது எந்த வகை வினாவிற்குள் வரும்? கொடை. தூரத்தே தெரிவது எருதோ பசுவோ என இது எவ்வகை வினா? அயவினா. தம்பி, இந்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பாயா என்று அண்ணன் தம்பியிடம் கேட்பது ஏவல் வினா. நன்னூல் வினாவிற்கு எத்தனை சூத்திரங்களை குறிப்பிடுகிறது? வினா 6, விடை 8. பொருந்தாததை தேர்க. அறிவினா அறிந்ததை சோதித்தல். அறியாவினா தெரியாததை தெரிந்து கொள்ளுதல். கொளல் வினா மற்றவருக்கு கொடுத்தல். அயவினா சந்தேகம் நீக்குதல். இதில் பொருந்தாதது கொளல் வினா மற்றவருக்கு கொடுத்தல். விடை எத்தனை வகைப்படும்? 8. கடை எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று விடையளிப்பது சுட்டு விடை. சாப்பிடுகிறாயா என்ற வினாவிற்கு சாப்பிட மாட்டேன் என மறுத்து கூறுவது மறைவிடை. மறைவிடைக்கு வேறொரு பெயர் எதிர்மறை விடை. கடைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்வேன் என்று உடன்பட்டு கூறுவது நேர்விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று வினாவையே விடையாக கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. ஏன் விடையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று விடையளிப்பது உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என இனி நடக்கப் போவதை கூறுவது உருவது கூறல் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று தொடர்புடைய வேறொன்றை கூறுவது இனமொழி விடை. நேரடி விடைகளாக கருதப்படுபவை எவை? சுட்டு, மறை, நேர். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ அல்லது மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு என்ன பெயர்? பொருள்கோள். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று வெள்ளத்தை போல் நேராக கொள்ளும் முறை எது? ஆற்று நீள் பொருள்கோள். செய்யுளில் சொற்களை வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்வது நிரல் நிறை பொருள்கோள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வந்துள்ள பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருள்கோள். செய்யுளில் எழுவாய்க்களை ஒரு வரிசையிலும் பயனிலைகளை வேறொரு வரிசையிலும் தலைகீழாக நிறுத்தி பொருள் கொள்வது எதிர் நிரல் நிறை பொருள்கோள். விலங்குறு மண்பரலல்லார் கற்றார் என தொடங்கும் குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் எதிர் நிரல் நிறை. வில்லின் இரு முனைகளையும் இணைப்பது போல செய்யுளின் தொடக்கத்தையும் முடிவையும் இணைந்து பொருள் கொள்வது விற்பூட்டு பொருள்கோள். பொருள்கோள் குறித்த இலக்கணத்தை விளக்கும் நூல் எது? நன்னூல். ஆழத்து மேலக்குவளை குளத்துள என தொடங்கும் பாடலில் பயின்று வரும் பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள்.